Hey guys, welcome to Single Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க NIT Calicut OBC NCL கேட்டகரி மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க். ஏன்ட்டு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி NIT Calicut ஓப்பன் கேட்டகரிக்கு அந்த 11 குரூப்புக்கும் நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி. அதில் என்ன கேட்டதுங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட நான் OBC NCLக்கு NIT Calicutka போடுங்கண்ணா, மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க் நீங்கள் போடுங்கண்ணா OBC NCLக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் அடுத்த நாள் நேற்று போட்டதுக்கு இன்னைக்கே வந்துட்டு NIT Calicut OBC NCL கேட்டகரிக்கு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் வர்சஸ் ரேங்க் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ முதல்ல பார்ப்போம். ஸோ முதல்ல பயோடெக்னாலஜி. நான் இதை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த OBC NCL கேட்டகரியில. 2 குரூப்ல சேஞ்சஸ் இருக்கு. நான் அந்த சேஞ்சஸை கரெக்டாக நான் சொல்றேன், கரெக்டாக கிளியரா கவனிங்க. முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல பயோடெக்னாலஜியில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதர் ஸ்டேட்ல 12,000 ரேங்க் இருக்கு, அதுவே ஹோம் ஸ்டேட்ல 11,000 ரேங்க் தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்பவுமே ஹோம் ஸ்டேட்டுக்கு தான் ரேங்க் அதிகமா இருக்கும், அதர் ஸ்டேட்டுக்கு ரேங்க் கம்மியா இருக்கும். ஏன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு, ஹோம் ஸ்டேட் கோட்டாவும் அதர் ஸ்டேட் கோட்டாவும் ஹோம் ஸ்டேட் ரேங்க் அதிகமா இருக்கணும், அதர் ஸ்டேட் ரேங்க் கம்மியா இருக்கணும். ஆனா இதே வந்துட்டு அஃபீஷியலா நான் ரேங்க் கொண்டு வந்திருக்கேன். அதர் ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, 12,000 இருக்கு, ஹோம் ஸ்டேட்ல 11,000 இருக்கு. ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு ஃபில்லிங் தான். நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ஜோஸால சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஹோம் ஸ்டேட் காரங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, அதர் ஸ்டேட் காரங்க நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க, NIT திருச்சியில் பயோடெக்னாலஜி கிடையாது, ஆனா NIT Calicutல பயோடெக்னாலஜி இருக்கு. தமிழ்நாட்டில் படிக்கிற பசங்க வந்துட்டு நான் இப்போ அதான் நான் நேற்று சொன்ன மாதிரி பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த குரூப் பயோமேக்ஸ் எடுத்த குரூப் பசங்க JEE கொடுத்துட்டு பயோடெக்னாலஜி வேணும்னு இருக்கும் போது நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிருப்பீங்க. அதர் ஸ்டேட் காரங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. ஹோம் ஸ்டேட் காரங்க அப்ளை பண்ணாதனால அங்க சீட்ஸ் வேக்கண்டா இருக்கும். ஸோ வேக்கண்டா இருக்கிற சீட்ஸ்லாம் ஃபில் பண்ணும்ல. ஒரு ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு, அதர் ஸ்டேட் கோட்டா இருக்கு. ஹோம் ஸ்டேட் கோட்டா நிறைய பேர் வரல, அதுல கம்மியானனால அதர் ஸ்டேட் காரங்க நிறைய வந்து அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அபிஷியலா நான் இந்த சேஞ்சஸா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நேற்று போட்ட வீடியோல ஓப்பன் கேட்டகரியில இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்க. இன்னொரு குரூப்பும் இருக்கு, நான் கிளியரா கவனிச்சுருங்க, நான் சொல்றேன். ஸோ முதல்ல பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 12,000 ரேங்க் வந்திருக்கு, இங்க 11,000 ரேங்க் தான் போயிருக்கு. இது பேஸ்ட் வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் ஃபில்லிங். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது 97.2 97.44%. இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 0.2% அதர் ஸ்டேட் காரன் கேசிட்டு கிடைச்சிருக்கு. எப்படின்னு அப்படி கேட்க வாய்ப்பு. அதை நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சீட்ஸ் அவைலபிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட வில்லிங்னஸ், அது மட்டும் தான். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் இங்க 134 மார்க்ஸ், இங்க 139. அவ்வளோ டிஃபரன்ஸ் பார்க்க மாட்டீங்க, 5 மார்க் தான் இருக்கு, 0.2% மட்டும்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் குரூப் போவோம். கெமிக்கல் இன்ஜினியரிங், இங்க 9,000 ரேங்க், அதர் ஸ்டேட்டு ஹோம் ஸ்டேட்ல 10,000 ரேங்க். இங்க பாத்தீங்கன்னா அது சேஞ்சஸ் நடக்கவே இல்லை, புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு நார்மலா, ஏன்னா NIT திருச்சியில இருக்கு, எல்லா காலேஜ்லயும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும், நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 97.85, இங்க 97.54, இங்க 141 மார்க்ஸ், இங்க 145 மார்க்ஸ். மேட்டர் ஆஃப் 1 கொஸ்டின் 4 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்ஜினியரிங், இதுலயும் எல்லா காலேஜ்லயும் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கரெக்டா? அதனால சேஞ்சஸ் நடக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இவன் வந்துட்டு 11,000 ரேங்க், இங்க 14,000 ரேங்க், இங்க 96.86%, 97.44%. நெக்ஸ்ட் 139 மார்க்ஸ், இங்க 130 மார்க்ஸ். ஸோ புரிஞ்சா எவ்வளோ? மேட்டர் ஆஃப் 2 கொஸ்டின்ஸ் 9 மார்க்ஸ். நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது சிஎஸ்லாம் மாறாது, ஏன்னா டக்கு டக்கு சீட்ஸ் ஃபில் ஆயிடும், எல்லாருக்கும் தேவைப்படும். அதே மாதிரி தான் இங்க பாக்குறீங்க 1400 எவ்வளோ? 99.5 ஹையஸ்ட். யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நேற்று கூட பார்த்துருப்பீங்க ஓப்பன் கேட்டகரி 99.8 பார்த்துருப்பீங்க, 87 பார்த்துருப்பீங்க, இங்க 99.5. ஏன்னா OBC NCL இருக்கு, அந்த கேட்டகரி ரிசர்வேஷன். யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 99.14, நெக்ஸ்ட் 177 மார்க்ஸ், இங்க 202 மார்க்ஸ். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது ட்ரிபிளில அதர் ஸ்டேட்டு இதெல்லாம் மாறவே இல்லை, அதே 4,000, இங்கே 5,300, கிட்டத்தட்ட 1000 ரேங்க் இருக்கு. எவ்வளவு மார்க்ஸ் டிஃபர் ஆகுது? 7 மார்க்ஸ் டிஃபர் ஆகுது, 172 to 165. இங்க 98.65, இங்க 98.84, மேட்டர் ஆஃப் 0.2%. இங்க வந்து 7 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இங்க ட்ரிபிள்லாம் எல்லா காலேஜ்லயும் இருக்கிறதுனால சேஞ்சஸே நடக்கல. ஸோ புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வருது ECE, இதுலும் எல்லா காலேஜ்ல அவைலபிள், ஸோ சேஞ்சஸ் நடக்கல. பாக்குறீங்க 2,500 ரேங்க், இங்க 4,000 ரேங்க், 1,500 ரேங்க் டிஃபர் ஆயிருக்கு. இங்க 174 மார்க்ஸ், 190 மார்க்ஸ், மேட்டர் ஆஃப் 4 கொஸ்டின் 16 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 99.3 அதிகம், 98.94. ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிசிக்ஸ்
நேற்று சொன்ன மாதிரி பிசிக்ஸ்க்கு யாரெல்லாம் உயிரே எனக்கு பிசிக்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க கண்டிப்பா இந்த குரூப் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் பிசிக்ஸ். நெக்ஸ்ட் எவ்வளோ அதர் ஸ்டேட்ல 6900, 9800, ரொம்ப அதிகம் 3000. ரேங்க் டிஃபர் ஆகுது 98.35, 97.74, ரொம்ப அதிகமாக டிஃபர் ஆயிருக்கு. 143, 151, மேட்டர் ஆஃப் 8 marks 2 questions. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வரதா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுதான் இதுல நீங்க நிறைய சேஞ்ச் பார்த்துருப்பீங்க. இங்க 12,355, இங்க 12,400. இங்க யோசிச்சு பாருங்க, இந்த குரூப் வந்துட்டு இல்லா காலேஜ் நீங்க பார்க்க மாட்டீங்க, இன்ஜினியரிங் பிசிக்ஸ் பார்க்க மாட்டீங்க. பட் ஆனால் அங்கே சேஞ்சஸ் நடக்கல. இந்த மெட்டீரியல் சயின்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு, மெட்டீரியல் சயின்ஸ்ல இருக்கு, பயோடெக்னாலஜில இருக்கு. அதனால இங்க சேஞ்ச் நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த குரூப் வேணும், ஹோம் ஸ்டேட்காரங்களுக்கு தேவையில்ல, அதர் ஸ்டேட்காரங்களுக்கு வேணும். ஹோம் ஸ்டேட் அந்த கேரளா பசங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த குரூப் வேணாம்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸ்டூடெண்ட் வில்லிங்னஸ் வந்திருக்காது, சீட் அவைலபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கனால அதர் ஸ்டேட்காரங்க ஈஸியா இந்த குரூப்பை வாங்கியிருக்கலாம். 15 சேஞ்சஸ் இருக்கு. இங்க 400, இங்க 300. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தான் நிறைய சேஞ்சஸ் வாய்ப்பு இருக்கு. ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங், அதெல்லாம் சீட் அவைலபிலிட்டி, சாய்ஸ் ஃபில்லிங், ஸ்டூடெண்டோட வில்லிங்னஸ், இப்படிதான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா 97.14%, 97.24%. அவ்வளோ சேஞ்சஸ் நடக்காது, 0.1% தான். இங்க 132 மார்க்ஸ், இங்க 135 மார்க்ஸ், மேட்டர் ஆஃப் 3 marks 1 question தான். ஸோ புரிஞ்சா. நெக்ஸ்ட் வருது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதெல்லாம் நார்மல் பேஸ் தான். 6800, இங்க 7800, 1000 ரேங்க். நெக்ஸ்ட் 98.35, இங்க 98.14, இங்க 151 மார்க்ஸ், 157 மார்க்ஸ், 6 marks, மேட்டர் ஆஃப் 2 questions. ஸோ புரிஞ்சா. நெக்ஸ்ட் லாஸ்டா வரதான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 12,200, இங்க 14,600. நெக்ஸ்ட் 96.75, இங்க 97.24. நெக்ஸ்ட் இங்க 129 மார்க்ஸ், 135 மார்க்ஸ், மேட்டர் ஆஃப் 6 marks 2 questions. ஸோ புரிஞ்சுதா. இதுதான் சொல்லி வந்தேன். இங்க பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி, காலேஜோட டீடைல்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. எல்லாத்துக்கும் வீடியோ தனித்தனியா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சேஞ்சஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஜோசா பத்தி சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சேஞ்சஸா ஜோசா அப்படி நடக்குது சொல்லிட்டு இருந்தேன். கிளியரா ஜோசாக்குன்னு தெரிஞ்ச வீடியோஸ் நான் போட்டே இருக்கேன். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸ்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். என்ன டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸா கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்டேட்ஸ் ரிகார்டிங் ஜெய் மெயின், ஜெய் அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, கேட்டிருந்தீங்க. ஸோ வெயிட் பண்ணி காத்துருங்க, கண்டிப்பா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.